சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னைக்கு திரும்பிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவுடன் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சர்ச்சையில் சிக்கிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவுடன் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை விமான நிலையம் வந்த மகாவிஷ்ணுவை விசாரணைக்காக மாற்றுப்பாதை வழியாக போலீசார் அழைத்து சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து மகாவிஷ்ணுவை போலீசார் எங்கு அழைத்து சென்றிருக்கின்றனர், அவரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணை குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பரம்பொருள் அறக்கட்டளையின் நிறுவனர் மகாவிஷ்ணுவை ஏர்போர்ட்டில் வைத்து சைதாப்பேட்டை போலீசார் தற்போது கைது செய்து மாற்று பாதையில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். கடந்த 28ஆம் தேதி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கான பாதுகாப்பு உரிமைக்கான சங்கமானது நேற்றைய முன்தினம் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அதாவது கடந்த மாதம் 28ஆம் தேதி அசோக் நகரில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில் மகாவிஷ்ணு சொற்பொழிவாற்றிருக்கிறார். அந்த சொற்பொழிவில் மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவதூறான ஒரு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதாவது மாணவ மாணவிகளிடம் ஊனமாக பிறந்த நபர்கள் கடந்த முற்ஜென்மத்தில் செய்த பாவ வினைகள் தான் தற்பொழுது அவர்கள் அனுபவிப்பதாக அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடம் ஒரு சர்ச்சையான வார்த்தையை கூறியிருக்கிறார். இந்த வார்த்தைக்கு பிறகாக உடனடியாக மாற்றுத்திறனாளிகள் சங்கமானது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் மீது மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அடுத்தடுத்தபடியாக திருவொற்றியூர் காவல் நிலையத்திலும் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாக புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலும் இந்த புகார் மனுவானது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 3 இடங்களில் இந்த புகார் மனு வழங்கப்பட்ட நிலையில் நேற்று அவருடைய நிறுவனம் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் போலீசார் முழுவதுமாக சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் மகாவிஷ்ணு ஆஸ்திரேலியாவில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது. இன்று அவர் சென்னை வர இருப்பதாக சைதாப்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. சைதாப்பேட்டை காவல்துறையினர் மற்றும் திருவொற்றியூர் காவல்துறையினர் என கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட போலீசார் விமான நிலையம் சென்றிருக்கிறார்கள். இந்த வழியாக அவர் வருவார் என எதிர்பார்த்த நிலையில் ஊடகங்கள் அனைத்தும் ஆஸ்திரேலியாவில் வரக்கூடிய விமானத்திலிருந்து வரக்கூடிய வழியாக ஊடகங்கள் காத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் போலீசார் அவரை மாற்று பாதையில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் அவரை கைது செய்து அழைத்து சென்றார்களா அல்லது விசாரணைக்காக அழைத்து சென்றார்களா என போலீசார் இதுவரை தகவல் தெரிவிக்கவில்லை. ஆனால் இவர் மீது மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் 3 இடங்களில் புகார் மனுவானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் தான் தற்பொழுது அவரை போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் பொறுத்தவரை இது போன்று மாற்றுத்திறனாளிகளை அவதூறாக பேசிய இந்த சர்ச்சைக்குரிய வார்த்தைகளால் நிச்சயம் அவர் கைது செய்யப்படுவார் என வழக்கறிஞர் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் லீகலாக அவர்கள் போலீசார் வாக்குமூலம் அளித்த பிறகு அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முரளி, சர்ச்சையில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு மீது எத்தனை காவல் நிலையங்களில் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இது குறித்து காவல்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் முரளி? நிச்சயமாக, அதாவது கடந்த மாதம் 28ஆம் தேதி தான் அரசு பள்ளியில், அதாவது அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அசோக் நகர் பள்ளியில் தான் அவர் இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தையை பயன்படுத்தி அடுத்து அசோக் நகரில் இருக்கக்கூடிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக இது போன்ற ஒரு நபரை பள்ளியில் சொற்பொழிவு ஆற்றுவிட்டீர்கள் என்பது தொடர்பாக பல்வேறு விதமான கேள்விகள் எழத் தொடங்கியது. மேலும் பள்ளி கல்வித்துறை சார்பாக என்ன நடக்கிறது என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இது போன்ற அவர் மாற்றுத்திறனாளிகள் பற்றி அவதூறான ஒரு கருத்துக்களை பதிவிட்ட சூழ்நிலையில் அடுத்தபடியாக உடனடியாக முதற்கட்டமாக சென்னையில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் ஒரு புகார் மனு வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கம் சார்பாக. இதற்கு அடுத்தபடியாக சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அலுவலகத்திலும் இந்த புகார் மனு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை
திருவொற்றியூர் காவல் நிலையத்திலும் இந்த புகார் மனு, சென்னையில் மட்டும் 3 இடங்களில் இந்த புகார் மனு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏற்கனவே சொன்னது போல சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் மகாவிஷ்ணுவை கைது செய்ய வேண்டும் என அவர்கள் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் மேலும் விசாரணையானது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. தற்பொழுது அவரை விமான நிலையத்திலிருந்து மாற்று பாதையில் மகாவிஷ்ணுவை போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அவர் வருவதை, அதாவது ஆஸ்திரேலியாவிலிருந்து வருவதை தெரிந்த போலீசார் முன்னதாகவே கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் காத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த வழியில் வராமல் மாற்றுப்பாதையில் போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது நேராக அவரை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கிறார்களா, அல்லது திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரிக்கிறார்களா, அல்லது காவல் ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரிக்கிறார்களா என்பது தொடர்பாக காவல்துறையினர் எந்த விதமான தகவலும் தெரிவிக்கவில்லை. ஆனால் இதற்கு அடுத்தபடியாக நிச்சயம் வழக்கறிஞர்களிடம் முறையாக முறையிட்ட பிறகு நிச்சயம் அவர் கைது செய்யப்படுவார் என காவல்துறையினர் மற்றும் தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல முரளி, தற்போது இந்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ள மகாவிஷ்ணு அவர் மீது கொடுக்கப்பட்டுள்ள புகாரின் அடிப்படையில் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க முரளி? அதாவது மகாவிஷ்ணு பொறுத்தவரை இதுவரை அவர்கள் இன்னும் கைது செய்யவில்லை. அதாவது விசாரணைக்காக மட்டுமே அழைத்து சென்றிருக்கிறார்கள். கடந்த மாதம் இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை அவர் மாணவிகளிடம் அவர் பகிர்ந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை பொறுத்தவரை நிச்சயம் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புகார் மனு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது விசாரணைக்காக மட்டுமே அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் கைது செய்யப்படுவார் என மட்டும் காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்தபடியாகத்தான் புதுவெளியில் அவதூறாக பேசியது, அதே போன்று ஒரு சமுதாய, அதாவது மாற்றுத்திறனாளிகள் என தெரிந்தும் அவர்களை பற்றி இழிவுபடுத்தும் வகையில் பேசியது உள்ளிட்ட 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்ய இருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் முதற்கட்டமாக தற்பொழுது விசாரணை மட்டுமே நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் திருப்பூர் இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஆசிரமத்திலும் நேற்றையே விசாரணைகள் நடத்தப்பட்டது. அந்த விசாரணைக்கு பிறகுதான் அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து இன்று சென்னை வருகிறார் என தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தகவலின் அடிப்படையில் தான் சைதாப்பேட்டை போலீசார் மற்றும் திருவொற்றியூர் போலீசார் நேரடியாக விமான நிலையம் சென்றிருக்கிறார்கள். விமான நிலையம் சென்ற பிறகு தற்பொழுது மாற்றுப்பாதையில் கொண்டு செல்லவேதான் தற்பொழுது எங்கு அவரை அழைத்து செல்கிறார்கள் என்பது தகவல் தெரிவிக்கவில்லை. ஆனால் விசாரணை முடிந்த பிறகு இன்றே அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என மட்டும் காவல்துறையினர் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கைது செய்யப்பட்ட பிறகுதான் அவர் மீது எத்தனை பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என்னென்ன பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முழு விவரம் தெரிய வரும் என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முரளி, தற்போது அந்த மகாவிஷ்ணுவை மாற்றுப்பாதையின் வழியாக காவல்துறையினர் அழைத்து சென்று விட்டதாக கூறியிருக்கிறீங்க. ஆனா இன்னும் கூட விமான நிலையத்தில் போலீசார்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றார்களே, என்ன காரணம்? நிச்சயமாக, அதாவது இந்த விவகாரத்தில் அவர் ஏற்கனவே சொன்னது போல சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தது காரணமாக தான் தற்பொழுது அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் அவர் தொடர்பான வேறு யாரேனும் வருகிறார்களா, அல்லது இந்த விவகாரத்தில் வேறு யாரேனும் இந்த விவகாரத்தில் கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தற்பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து இவர் மட்டும்தான் வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த தகவலின் அடிப்படையில் அவர் விமான நிலையம் வந்தவுடன் உடனடியாக போலீசார் அவரை மாற்றுப்பாதையில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறையினர் அங்கிருந்து கலந்து செல்ல இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வழக்கறிஞர்கள் சார்பாக மனு வழங்கப்பட்ட பிறகு நிச்சயம் அவர் இன்றே கைது செய்யப்படுவார் என மட்டும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்திய காரணத்தினால் இந்த மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பாக மிகவும் ஒரு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதாவது முற்ஜென்மத்தில் செய்த ஒரு பாவம் காரணமாகத்தான் அவர்களுக்கு இந்த ஜென்மத்தில் கை மற்றும் கால்கள் இது போன்று இருக்கிறது என மாணவிகள் மத்தியில் அவர் பேசியது மிகவும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற பேசிய நபர் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாற்றுத்திறனாளிகள் சங்கம் மட்டுமல்ல மற்ற நபர்களும் இது போன்ற அவர் மீது வழக்கு தொடர வேண்டும் என தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அரசு என்ன முடிவெடுக்கும் என்ன என்பது தெரியவில்லை. இந்த நிலையில் அவரை கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த மகாவிஷ்ணுவின் இந்த பள்ளியில் நடைபெற்ற அந்த சொற்பொழிவு சர்ச்சையான நிலையில் இந்த பள்ளிகளுக்கு என்னென்ன மாதிரியான அறிவுறுத்தல்களை அந்த பள்ளி கல்வித்துறை விடுத்திருக்கிறது, அது குறித்த தகவலை நீங்க பதிவு செய்யலாம் முரளி. நிச்சயமாக, அதாவது அரசு பள்ளியில் இது போன்ற ஒரு ஆன்மீக சொற்பொழிவு என்பது எப்படி அவரை அனுமதித்தார்கள், எதற்காக அவரை இந்த சொற்பொழிவாற்றுவதற்கு அனுமதித்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் கடந்த மாதம் 28ஆம் தேதி நடைபெற்ற இந்த ஆன்மீக சொற்பொழிவு என்கிற ஒரு நபரை தற்பொழுது அனுமதித்திருக்கிறார்கள். அவர் இது போன்ற சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார். திராவிட மாடல் அரசு என்கிற இந்த விளம்பர அரசு எப்படி இது போன்ற ஒரு நபரை அனுமதித்தார்கள், மேலும் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்பது தெரியவில்லை. குறிப்பாக இந்த மகாவிஷ்ணுவை பொறுத்தவரை அதாவது கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடன் புகைப்படம் எடுத்திருக்கிறார். இது போன்ற திமுக நிர்வாகிகள் முக்கிய நபர்களிடம் அவர் புகைப்படங்களை எடுத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அவர் இது போன்ற அரசு பள்ளியில் இது போன்ற சொற்பொழிவு ஆற்றுவதற்கு அவரை அனுமதித்தார்களா, அல்லது வேறு ஏதேனும் அமைச்சருக்கும் இவருக்கும் வேறு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா என்பது தொடர்பாக போலீசார் விசாரணையில் தான் தெரிய வரும். எதன் அடிப்படையில் அவரை இந்த அரசு பள்ளியில் அனுமதித்தார்கள், இவர் இது போன்ற சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு என்ன காரணம், வேறு யாரும் இது போன்று அவரை பேச வைத்தார்களா, அல்லது என்ன காரணம் என்பது தொடர்பாக அவரை விசாரணை செய்தால் மட்டுமே தெரிய வரும். இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது அவரை மாற்றுப்பாதையில் போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதன் அடுத்தபடியாக அவரை கைது செய்து என்னென்ன வழக்குகளில் தெரிவு பயன்படுத்துகிறார்கள் என்பது தொடர்பாக இன்று மாலைக்குள் தெரிய வரும் என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. முரளி, தற்போது மகாவிஷ்ணு மீது சுமத்தப்பட்டிருக்கும் ஒரு குற்றச்சாட்டு மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறான கருத்தை பரப்பியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க. இதன் கீழ் பதியப்படும் அந்த வழக்கானது எந்த அளவுக்கு அந்த சட்டத்தின் பிடி இறுக்கமாக இருக்கும், அவருக்கு ஒரு ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை எப்படி முரளி? நிச்சயமாக, அதாவது ஒரு நபரை பற்றி அவதூறு கருத்துக்கள் பதிவு செய்யும் பட்சத்தில் அவர் மீது பொதுவான ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும். அதாவது அவதூறான வார்த்தைகள் பயன்படுத்துவது உள்ளிட்ட வழக்கில் ஆபாசமாக பேசுவது, அது போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஆனால் இவர் ஒரு மாற்றுத்திறனாளிகளுடைய பற்றி இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பதிவு செய்தது, பொதுவெளியில் இது போன்ற அவதூறாக பேசியது, மற்றும் ஒரு நபரை மட்டுமில்லாமல் அந்த மதத்தை, அதாவது அந்த மாற்று சமுதாயத்தை பற்றியே அவதூறாக பேசியது, இது போன்ற ஒரு கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த பிரிவில் சேர்க்கலாம் என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் இது போன்று பொதுவெளியிலும் அதே போன்று வருங்கால மாணவிகள் அவர்களுடைய நேரடியாக இது போன்ற ஒரு வார்த்தைகளை பதிவு செய்தது தொடர்பாக நிச்சயம் அவர் மீது 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்படும் என தெரியப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பற்றி பார்த்தோம் என்றால் அவர் நீதிமன்ற காவலில் அவர் உள்ளே அடைக்கப்படுவார். குறைந்தது 6 மாதங்கள் அவர் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆனால் இருப்பினும் என்ன வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது, திமுக இந்த விளம்பர அரசு அவருக்கு ஆதரவாக செயல்படுமா, அல்லது அவரை நிச்சயம் கைது செய்து சிறையில் அடைக்குமா என்பது தெரியவில்லை. தற்பொழுது விசாரணைக்காக அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். 3 இடங்களில் இந்த புகார் மனுவானது சென்னையில் மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது அவரை போலீசார் கைது செய்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் அவர் மீது பதியப்படும் வழக்கை பொறுத்துதான் எதன் அடிப்படையில் அவர் இது போன்ற ஒரு வழக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள், அதே போன்று இது போன்ற கருத்துக்கள் பதிவிட்டது சரியா என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு அலையாக வீசி வருகிறது. மேலும் அவரை கைது செய்யப்பட்ட பிறகுதான் என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இது தொடர்பாக முழு தகவல்கள் தெரிய வரும் என காவல்துறை தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முரளி, தற்போது கிடைத்த தகவலின்படி தற்போது மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. இவ்வாறு கைது செய்யப்பட்ட பிறகு காவல்துறையினர் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள், நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அது என்னவாக இருக்கும், அது குறித்தும் தகவல் பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக, ஒரு தனிநபரை கைது செய்யும் பட்சத்தில் அவர் மீது எந்த புகார்கள் வந்திருக்கிறது, எதன் அடிப்படையில் அந்த புகார்கள் வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த புகாருக்கான சாராம்சம் என்ன, அந்த புகாருக்கான என்ன வழக்குகள் பதிவு செய்யலாம் என்பது தொடர்பாக காவல்துறையினர் வழக்குகள் பதிவு செய்வது வழக்கம். ஆனால் தற்பொழுது மகாவிஷ்ணுவை பொறுத்தவரை பொதுவெளியில், அதுவும் மாணவிகளுடன் பயிலக்கூடிய பள்ளியில், அதுவும் அரசு பள்ளியில் சொற்பொழிவு ஆற்றுகிறேன் என்ற பெயரில் ஒரு
அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஒரு சமுதாயத்தை பற்றியே அவர் அவதூறாக பேசியிருக்கிறார். அந்த அவதூறு கருத்துக்கள் தொடர்பாகத்தான் 3 இடங்களில் இந்த புகாரானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும், அதாவது சைதாப்பேட்டை, திருவொற்றியூர் மற்றும் காவல் ஆணையர் அலுவலகம் ஆகிய 3 இடங்களில் இந்த புகார் மனு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாரின் அடிப்படையில் என்னென்ன சாராம்சத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யலாம், அதாவது பொது வெளியில் ஒருவரை பற்றி அவதூறாக பேசியது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம், அதாவது மாற்றுத்திறனாளிகள் ஒட்டுமொத்தமாக ஒருவரை மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் என ஒட்டுமொத்தமாக அவர்களை பற்றி ஒரு அவதூறான கருத்துக்களை பதிவு செய்வது, அந்த பிரிவின் ஒரு வழக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய முற்ஜென்மம் அவர் செய்த பலன்தான் தற்பொழுது அனுபவிக்கிறார்கள் என்பது தொடர்பாக அதுக்கு ஒரு பிரிவு. அதே போன்று பொதுவெளியில் இது போன்ற கருத்துக்களை பதிவிட்டது, இது போன்ற கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் தான் பதிவு செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கென வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதன் அடிப்படையிலும் இந்த வழக்கு பதிவு செய்யலாம் என காவல்துறை தரப்பினர் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் அவர் கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொள்வார்கள். விசாரணை மேற்கொண்ட பிறகு இந்த வழக்குகளில் தொடர்பான பிரிவுகள் பதிவு செய்யப்படும். இதற்கு அடுத்தபடியாக முதற்கட்ட தகவல், அதாவது எஃப்ஐஆர் அவர் மீது போடப்படும். இந்த எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகு இவர் ஏற்கனவே இந்த அரசு பள்ளியில் பேசிய அந்த வீடியோ, ஆடியோ, அந்த ஆதாரங்களை நீதிபதி முன்பு அழைத்து சென்று மகாவிஷ்ணுவை போலீசார் ஆஜர்படுத்துவார்கள். அது அடுத்தபடியாக அவர் என்னென்ன சொற்கள் பேசியிருக்கிறார் என்பது தொடர்பாக முழு வீடியோ மற்றும் ஆடியோக்களை நீதிபதி முன்பு போட்டு காண்பிப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக நீதிபதி அவரிடம் கேள்வி கேட்பார். இது போன்ற செயலில் நீங்கள் ஈடுபட்டது உண்மையா என அவர் ஒப்புக்கொண்ட பட்சத்தை உடனடியாக 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பிப்பார். இந்த உத்தரவுக்கு அடுத்தபடியாக இவர் மீது பதியப்பட்ட வழக்குகள் தொடர்பாக அடுத்த கட்டமாக அவர் ஜாமீன் கோரிய வரக்கூடிய இந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்படும். அடுத்தபடியாக என்னென்ன வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதோ அதற்கேற்றாற்போல் நீதிபதி அவருக்கு இந்த தண்டனையை வழங்குவார் என தகவல் இருக்கிறது. முரளி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தற்போது அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் சங்கர் அங்கிருந்து நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சங்கர், வணக்கம். தற்போது மகாவிஷ்ணுவை விமான நிலையத்திலிருந்து மாற்று பாதையின் வழியாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு காவல்துறையினர் அழைத்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது அங்கு என்ன நிலவரம், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பரம்பரை பவுண்டேஷன் சார்பாக அசோகன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சொற்பொழிவில் மகாவிஷ்ணு என்பவர் மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவதூறாக வார்த்தைகளை பேசியதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் மீது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் காவல் ஆணையர் அலுவலகத்திலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது அவர் விமான நிலையத்தில் இருந்து மாற்றுப்பாதை வழியாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தை அழைத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டுள்ளனர். மேலும் தற்போது இங்கு வைத்து அவரை மகாவிஷ்ணு என்பவரை இங்கு வைத்து விசாரணை நடத்தப் போவதாக அந்த தகவல் எடுத்து இங்கு போலீசார் பலத்த பாதுகாப்புடன் இங்கே இருக்கிறார்கள். மேலும் காவல்துறை துணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர்கள் இங்கே வந்துள்ளார்கள். இங்கே அவர் வந்த பிறகு அவர் மீது கைது செய்யப்பட வாய்ப்புள்ளது. மேலும் அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்து இங்கு விசாரணை நடத்தி பெற்று நீதிபதி ஆஜர்படுத்தப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கர், தற்போது மகாவிஷ்ணுவை விமான நிலையத்திலேயே கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தற்போது சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அவர் சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தான் அழைத்து செல்லப்படுகிறாரா அல்லது வேறு ஏதாவது காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட வாய்ப்பு இருக்கிறதா சங்கர்? தற்பொழுது அவர் விமான நிலையத்திலிருந்து மாற்றுப்பாதை வழியாக சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்து வருவதாக கூறப்பட்டிருந்தது. ஏனென்றால் முதல்ல சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. மாற்றுத்திறனாளிக்கு உள்ளாக பேசிய மீது சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் அந்த புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகார் அடிப்படையில் தான் உதவி ஆணையர் தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொள்வதாக கூறப்பட்டிருந்தது. அதனால் சைதாப்பேட்டை காவல் நிலையத்துக்கு தான் அவரை அழைத்து வருவதாக தெரிய வருது. அதனுடன் இது போலீஸும் அதிக அளவில் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இருப்பினும் இது அடையார் மாவட்ட சரகம் என்பதால் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் இல்லை என்றால் துணை ஆணையர் அலுவலகம் அடையார் துணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்த வாய்ப்புள்ளது. ஆனால் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவரை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தை அழைத்து வந்துதான் விசாரணை செய்வார்கள் என கூறப்படுகிறது. சங்கர், தற்போது காவல்துறையின் வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ள மகாவிஷ்ணு மீது
அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது காவல்துறை நடவடிக்கை என்ன மாதிரியாக இருக்கும்? அவர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது? எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுமா? இது குறித்த தகவல் இருந்தாலும் பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். அதாவது நேற்றைய தினம் வந்து தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிக்கான பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தினர் வந்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்தனர். புகார் மீது அவர் மீது மாற்றுத்திறனாளிக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் கீழ் அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தான் அந்த புகார் மனு கொடுத்திருந்தது. அதேபோல் டிசம்பர் 3 இயக்கம் வந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்திருந்தனர். அந்த புகார் அடிப்படையிலும் விசாரணை நடக்கிறது. ஆனால் இவர்கள் நேற்றைய தினம் வந்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் இந்த தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு உரிமை சங்கத்தில் கொடுத்த புகார் அடிப்படையில் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டு சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் உதவி ஆணையர் தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் தான் தற்போது வந்து அவரை விமான நிலையத்திலிருந்து போலீசார் கைது செய்து மாற்று வழிபாதையாக சைதாப்பேட்டை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல சங்கர், தற்போது இந்த மகாவிஷ்ணு மீது சென்னையின் எந்தெந்த காவல் நிலையத்தில் இந்த புகாரானது அளிக்கப்பட்டிருக்கிறது? அவர் மீது ஏதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சங்கர்? குறிப்பாக சைதாப்பேட்டையில் அந்த அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் வந்து நேற்றைய மாலை வந்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அந்த புகார் அடிப்படையில் நேற்றைய தினமே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரியப்படுகிறது. இதேபோல் திருவொற்றியூர் வழக்கும் அதேபோல் டிசம்பர் 3 இயக்கம் சார்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலர் புகாரும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் முதலில் வந்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் இந்த அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிக்கான புகார்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கின் மீது அந்த புகாரின் மீது தற்போது வழக்கு பதிவு செய்து நேற்றைய தினம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று தற்போது வந்து அவர் விமான நிலையத்தில் வந்து கைது செய்யப்பட்டு சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்து வந்து விசாரணை நடக்க போவதாக தகவல் இருக்கிறது. சங்கர், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நமது செய்தியாளர் ராம்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராம்குமார், வணக்கம். தற்போது ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பி இருக்கக்கூடிய யூடியூபர் மகாவிஷ்ணு காவல்துறையின் வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு தற்போது ரகசிய இடத்தில் வைத்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அது குறித்த தகவல் இருந்தால் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. அதாவது பரம்பொருள் அறக்கட்டளையின் தலைவர் மகாவிஷ்ணு அசோக் நகர் காவல் நிலையத்தில் வைத்து, அசோக் நகர் பள்ளியில் வைத்து, அதாவது அவருடைய சொற்பொழிவின் போது மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தியதாக கூறி சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில தொடர்ந்து அதாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று காலை திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் அவர் மீது வழக்கும், அதே போல சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர் மீது வந்து புகாரும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில இன்று ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணுவை காவல்துறை அதிகாரிகள் அவர்களை அழைத்து கொண்டு சென்னையில் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாது. குறிப்பா தெற்கு மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி மற்றும் அடையாறு துணை ஆணையர் கார்த்தி ஆகியோர் வந்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாயிருக்குது. குறிப்பா பல்வேறு இடங்கள்ல சைதாப்பேட்டை காவல் நிலையம், அதே போல திருவொற்றியூர் காவல் நிலையம், காவல் ஆணையர் அலுவலகம் தொடர்ந்து அவர் மீது புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் ரகசிய இடத்தில் பொதுவான இடத்தில் வைத்து இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் ஆகியோர் வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதலில் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் தான் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் மட்டுமே கொடுக்கப்பட்ட நிலையில் அங்கு வழக்கு பதிவு செய்யாத நிலையில் தற்போது ரகசிய இடத்தில் வைத்து இணை ஆணையர் தலைமையிலான காவல்துறை அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் என தகவல் வெளியாகி இருக்கிறது. ராம்குமார், தற்போது இந்த நடைபெற்று வரும் இந்த விசாரணைக்கு பிறகு அவர் மீது வேற என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது? அது குறித்த தகவல் இருந்தால் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா. இந்த சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் நிலையில் ஒரு பிரிவில் தான் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்கிறது. இந்த அவரிடம் விசாரணை நடத்திய பின்புதான் எந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யலாம் என்ற முடிவு எடுக்கப்படும். இந்த நிலையில் அதாவது ஏற்கனவே அவர் வந்து நான் பேசியது தவறில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ்க்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில தற்போது தொடர்ந்து வந்த புகாரின் பேரில் அவரை அழைத்து வந்து கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வர நிலையில முழுமையான விசாரணை முடிந்த பின்புதான் அவர் மீது எந்த பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யலாம் என முடிவெடுக்கப்படும். இந்த நிலையில தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அதாவது ஏற்கனவே வந்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் அழைத்து வருவார்கள், அதே போல அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் அழைத்து வந்து விசாரணை நடத்துவார்கள் என்ற நிலையில் பொதுவான இடத்தில் வைத்து அதாவது இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி மற்றும் துணை ஆணையர் பொன்கார்த்தி ஆகியோர் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த விசாரணையின் முடிவில் அவர் எது மாதிரியான சொற்பொழிவு ஆற்றினார், அவருடைய பேச்சை முழுமையாக கேட்டு என்ன தவறு இருக்கிறது என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு என்பது பதிவு செய்யப்படும்.
சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய ஆன்மீக சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணுவை கைது செய்த போலீசார் தற்போது அவரை ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைந்த ராம்குமார் அவர்களுக்கு நன்றி.